2017 2022 வரைக்கும் ஏறத்தாழ இந்த 5 வருஷ கேப்ல மோடி அரசாங்கம் 10 லட்சம் கோடி கடனை பேங்க்ல இருந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு. யாருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்குங்கிறதா இங்க முக்கியமான கேள்வியே. விவசாயிகள் வாங்கின விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கா? கிடையாது. மாணவர்கள் வாங்கின எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணியிருக்கானா? கிடையாது. முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனிக்கார லோனை வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாதுன்னு இன்சால்வன்சி கொடுத்தா பாத்தியா, அந்த லோனை தான் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அதாவது இன்னும் தெளிவா சொன்னா, இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கின கார்பரேட் கம்பெனிக்காரன் இவன் திரும்பி கட்ட மாட்டான், இது வரா கடன், அதனால மத்திய அரசாங்கம் இதை தள்ளுபடி பண்ணியிருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப ட்விஸ்டா இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? இந்த கடை வாங்கிட்டு தராம தள்ளுபடி ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல மொதல் 10 டிஃபால்டர்ஸை மத்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு. அந்த மொதல் 10 கம்பெனி யாருதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத்தி மார்வாடி கம்பெனியா இருக்கு. என்ன அது கூத்தா இருக்கு? மக்களோட பணம் பேங்கில் இருக்கு, இவன் லோன் வாங்குறான், கட்ட முடியாதுன்னு குஜராத்தி எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு போயிடறான். இது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் பேங்க்ல பணம் போடுறாங்க, டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுல ஒரு பெரிய லாபம் வருது. இதுல இவன் கடை வாங்குறான். யாரு? இந்த குஜராத் மார்வாடிகள் கடை வாங்குறாங்க, கட்ட முடியலன்னு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க. மோடி அரசு அதை ரைட் ஆஃப் பண்ணுது, அதாவது தள்ளுபடி பண்ணுது. இதுல இந்த முதல் 10 கம்பெனி யாராருன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனியை பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி குரூப் அப்படிங்கிறாங்க. இவங்க நகைக்கடை, முழுக்க முழுக்க பிராண்டடா நகை, டைமண்ட் இது மாதிரி எல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. இதனுடைய ஓனர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகுல் கோஷி அப்படிங்கிற குஜராத்திக்காரர். இவர் வேற யாரும் கிடையாது. பேங்க்ல லோன் வாங்கிட்டு பல ஆயிரம் கோடி கடனை திருப்பி சாராம இந்தியா விட்டு ஓடி போனார் பத்தியா, நீரவ் மோடி, அவரு சொந்தக்காரர் தான். இந்த கீதாஞ்சலி குரூப் ஏறத்தாழ 7080 கோடி ஃப்ராடே பண்ணிருக்கு அப்படின்னு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல கட்டுரையெல்லாம் வந்திருக்கு. இந்த கீதாஞ்சலி குரூப்போட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மெகுல் கோஷி, இந்த மார்வாடி, இவர் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிறது கிடையாது. இவர் கரீபியன் தீவு இருக்கு, அந்த கரீபியன் தீவுல சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு. அது மாதிரியான தீவுகள் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு பேர் டாக்ஸ் ஹெவன் சொல்லுவாங்க. வரிகளற்ற சொர்க்கம், அங்கெல்லாம் வரியே கட்ட வேண்டியது கிடையாது. அது மாதிரியான ஒரு இடத்துல இருந்து அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இங்க இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணி வரி கட்டாம ஒரு பக்கம் ஏமாத்துறது, பேங்க் லோன் வாங்கிட்டு கட்ட முடியும்னு சொல்லி இன்சால்வன்சி கொடுத்து இப்ப அது தள்ளுபடி ஆயிருக்கு. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, எரா இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இந்த ரோடு, பவர் ப்ராஜெக்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா பங்கஜ் ஜெயின். இது மாதிரியான ஒரு குரூப் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர். இவங்களும் வேற யாரும் கிடையாது, ராஜஸ்தானி தான், அந்த மார்வாடி டீம் தான். இவங்களுடைய மொத்த கடன் சுமை ஏறத்தாழ 17,000 கோடி அப்படின்னு பத்திரிகை சொல்லுது. இவங்களும் ஒரு மிக முக்கியமான டிஃபால்டர்ஸ். இவங்களுடைய கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது கான்காஸ்ட் ஸ்டீல்ஸ் அண்ட் பவர் லிமிடெட். இவங்க பாத்தீங்கன்னா இரும்பு, இந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் குரூப். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் குமார் சுரேகா, பிரகாஷ் சந்திர அகர்வால், அனில் குமார் ஜெயின் அப்படிங்கிற குஜராத்தி குரூப் தான். இவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா SBIல தான் கடன் வாங்கியிருந்தாங்க. ஏறத்தாழ 4107 கோடி ரூபாய் இவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இவங்களுடைய டிஃபால்ட் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேல இருக்கும். ஆனா பேங்க்ல வாங்கிட்டு இப்ப கடன் தள்ளுபடி ஆனது 4107 கோடி ரூபாய். அடுத்தது நாலாவது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெகி ஆக்ரோ லிமிடெட். இந்த கம்பெனி ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனி. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பாஸ்மதி ரைஸ்ல பெரும் பங்கு இவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த உணவுத்துறையில இந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் அண்ட் சந்தீப். இவங்க வேற யாரும் கிடையாது, ராஜஸ்தானி மார்வாடிகள். இவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 3984 கோடி இவங்களுக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏபிஜி ஷிப்யார்டு. இது ஷிப் பில்டிங் கம்பெனி, அதாவது கப்பல் கட்டுமான கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷி அகர்வால். இவரும் வேற யாரும் கிடையாது, குஜராத்தி மார்வாடி தான். இவருக்கு எவ்வளவு அமௌண்ட் தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா 3708 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆறாவது ஃப்ரோஸ்ட் இன்டர்நேஷனல். இவங்க ஒரு பெரிய வணிக கம்பெனி. இவங்க பாத்தீங்கன்னா மினரல்ஸ், மெட்டல், பிளாஸ்டிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஃபேப்ரிக், அக்ரோ கமாடிட்டின்னு மிகப்பெரிய வணிகம் பண்ணக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா உதய் தேசாயி, சஞ்சய் தேசாயி, சுனில் வர்மா. இவங்களும் வேற யாரும் கிடையாது, குஜராத்திக்காரங்க தான். இவங்களுக்கு ஏறத்தாழ 3108 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இவங்க ஏறத்தாழ 14 பேங்க்ல ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா அமௌண்ட்டும் தள்ளுபடி ஆயிருக்கு. அடுத்தது ஏழாவது கம்பெனி வின்சென்ட் டைமண்ட்ஸ். இந்த டைமண்டை வணிகம் பண்றதுல மிக முக்கியமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜத்தின் மெஹதா. இவரும் குஜராத்காரர் தான். இவருக்கு எவ்வளவு டிஃபால்ட்டை தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா 2671 கோடி ரூபாய் இவங்க வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஃப்ராடு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 7000 கோடி. அந்த மொத்த ஸ்கேம்ல இவங்க பேங்க்ல வாங்கின அந்த அமௌண்ட்டை மட்டும், அதாவது 2671 கோடி மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க.
அடுத்து 8வது கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டாமேக் குளோபல் பிரைவேட் லிமிடெட். நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச கம்பெனி. இந்த ரோட்டாமேக் பேனா இருக்கும் பார்த்தீங்களா, பேனா பென்சில் ரப்பர் இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பெனி இது. இவங்களோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதன் கொத்தாரி, விக்ரம் கொத்தாரி, ரகுல் கொத்தாரி. இவங்க வேற யாரும் கிடையாது, மார்வாடி பனியா குரூப். இவங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2481 கோடி ரூபாய். எந்தெந்த பேங்க் அப்படின்னா குறிப்பாக வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் பேங்க் ஆஃப் பரோடா, இந்த பேங்க்ல வாங்கின கடன் வந்து இப்போ தள்ளுபடியா இருக்கு. இதெல்லாமே மத்திய அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அடுத்தது 9வது கம்பெனி கோஸ்டல் ப்ராஜெக்ட் லிமிடெட். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியவங்க, குறிப்பாக டேமு, வாட்டர் சப்ளை இது மாதிரியான வேலைகளை வந்து செய்யக்கூடியவங்க. அது இல்லாமல் ரோடு, பில்டிங் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடியவங்க தான். இந்த கம்பெனியுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபின் சுரேந்தர் ஹரிஹர ராவ். இவங்களுக்கு ஏறத்தாழ 2311 கோடி ரூபா வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இவங்களுடைய ஃப்ராட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 7000 கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய அமௌண்ட்டையும் வந்து இவங்க வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது 10வது கம்பெனி பார்த்தீங்கன்னா குடோஸ் கெமி அப்படிங்கிறாங்க. இது வந்து கெமிக்கல் கம்பெனி. இந்த ஃபார்மசிக்கும் இல்லை மற்ற மினரலுக்கெல்லாம் வந்து கெமிக்கல் வந்து உற்பத்தி பண்ணி இல்லை இம்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்தர் சிங் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியுடைய ஓனர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்த இந்த ராஜ்புத் தோக்ரா வம்சத்தை சார்ந்தவர். இப்போ இவங்களுக்கு எவ்வளவு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா 2082 கோடி. ஏறத்தாழ அந்த முதல் 10 பேர் மட்டுமே 37,441 கோடி ரூபா வந்து பணத்தை வந்து ஏமாத்திருக்காங்க. அதெல்லாம் மத்திய அரசாங்கம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அரசு வெளியிட்ட தகவலில் டிஃபால்டர்ஸ்ல முதல் 10 பேரும் குஜராத்திகளா இருக்கிறது, மார்வாடிகளா இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. சர்வசாதாரணமான ஒரு சிறு வணிகர் வந்து ஒரு குறைஞ்ச தொகை வந்து கடனை கொடுக்கல அப்படின்னா அவங்கள வந்து பேங்க் வந்து மிரட்டி வாங்குது. இல்லை அரசு வந்து புதுசான ரூல்ஸ் கொண்டு வருது, ஆர்பிஐ ரூல்ஸ் கொண்டு வருது, இவங்களுடைய வந்து பணத்தை வாங்கணும் அப்படி இப்படின்னு பயங்கர ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் இந்தியாவில் பெரிய வணிகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, பெரிய கார்பரேட் ஜெயிண்ட், இவங்க எல்லாருமே வந்து அரசுக்கு பணம் கட்டாமல் ஏமாத்துறாங்க. அந்த பணத்தை வந்து இந்த ஒன்றிய அரசு, மோடி அரசு வந்து தள்ளுபடி பண்ணுது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து டெபாசிட் பண்ணி ஒரு மக்கள் பணம் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ல வந்து குவியுது. அந்த பணத்தை இது மாதிரி மார்வாடிகள் குரூப் வந்து வாங்கிட்டு தராம ஏமாத்துது. அதை இந்த மத்திய அரசாங்கம் வந்து ரைட் ஆஃப் பண்ணுது. கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 10 லட்சம் கோடி வந்து இதே மாதிரி மோடி அரசாங்கம் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு. நாம பார்த்தது முதல் 10 கம்பெனி. அந்த 10 கம்பெனியோட அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 37,441 கோடி. இந்த பேலன்ஸ் இந்த 9.25 லட்சம் கோடி யார் யார் எந்தெந்த கம்பெனிகள்லாம் இவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, இது குறித்து நம்ம விரிவாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.